கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். என்னதான் திறமை இருந்தாலும் ஏதோ ஒரு முடக்கம். இதுக்கு காரணம் என்ன சார்? பாவகர்த்திரி யோகம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, சந்திரனுக்கு 2ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பாவகிரகம் இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு பெரிய திறமையான அறிவான நாலேஜான நபராக இருந்தாலும் சரியான குடும்ப அமையறதுலையோ பொருளாதாரத்திலையோ நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மருதமலை முருகன் கோவிலுக்கு ஒரு முறை நிச்சயமாக போயிட்டு அங்கே எப்படின்னா செவ்வாய் உரை அல்லது சுக்கிர உரையில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு, திருமணமாகி ஒரு சந்தோஷமான நிலை இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போகணும். வியாழக்கிழமை போய் சனி பகவானால ஒருத்தருக்கு பிரச்சனைனா அவங்க எந்த தளத்துக்கு சார் போகும்? பாண்டி முனீஸ்வரனும் தீர்ப்பாரு, மீனாட்சி அம்மனும் தீர்ப்பாங்க. சனியோட ஆதிக்கம் தான் மீனாட்சி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் வெற்றி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். என்னதான் திறமை இருந்தாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு முடக்கம், ஏதோ ஒரு தடுப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன சார்? இது ஜாதகத்து மூலயமா தான் நடக்குதா? ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டீங்க மேடம். இப்போ போன இது நம்ம எஜுகேஷனை பற்றி பேசணும், தொழிலை பற்றி பேசணும். அது மூலம் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாங்க. அது முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அவங்க சார் உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்ததா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் கேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொல்கிறேன், சார் உங்களுக்கு மேலே எத்தனை கேஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னது பிறகு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் என் மேலே 5 கேஸ் போட்டாங்க, நான் 2 கேஸ் போட்டேன், எல்லாத்துலேயுமே நான் தான் சார் வெற்றி. இது எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு இவர் கேஸில் ஜெயிப்பார்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுவே படிக்கிற பசங்களோட ஜாதகமாக இருந்துன்னு வச்சுங்களேன். இவங்க லா எடுத்து படித்தா நினச்சி பாருங்கள், லா எடுத்து படித்தா எடுக்கிற கேஸில் எல்லாத்தையுமே ஜெயிப்பாங்க. அவங்க பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இதுதான் நம்ம எஜுகேஷன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி. அது மட்டும் கிடையாது. இப்போ தொழில் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு கேஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸ் ஆகி போச்சு, இந்த கேஸில் ஜெயிக்க முடியலை, நிறையா போராட்டம் இருக்குது, இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சரியான லாயரை தேர்ந்தெடுக்கலாம். அந்த அமைப்பு உள்ள லாயரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா முதல் வெற்றி. சரியான லாயரை தேர்ந்தெடுத்துட்டாலே அவங்க கண்டிப்பாக அந்த கேஸில் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்டது மாதிரியே முடக்கு. நிறைய பேர் அறிவு திறமை இருந்தும் முடங்கி போகிறாங்க. தொழில் முடங்கி போகுது, வேலை பிரச்சனையாகுது, இல்லை எடுக்கிற எதுவுமே சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க ஜாதகம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவருக்கு ஜோதிடம் தெரியும். அதனால் என்கிட்ட கேட்குறாரு, சார் எனக்கு கேதசை நடந்தது, சிரமமாக இருந்தது, அடுத்த சுக்கிரதசை வந்தால் யோகமாக இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க சுக்கிரதசை அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை ராஜயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த சுக்கிரதசை வேலை செய்கிறதில்ல. இவர் சுக்கிரதசை 6 வருஷமாச்சு, ஆனால் எந்த பலனும் இல்லை. அவர் சொன்னதை தான், சார் சுக்கிரன் ஆரம்பித்து 6 வருஷமாகுது, எனக்கு எந்த யோகமும் இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நான் அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது பாவகர்த்திரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குதுங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தங்க என்னால் இல்லை, ஒருத்தங்க ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ராசி, லக்னத்திற்கோ ராசிக்கோ 2ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அசுப கிரகங்கள் இருந்தால், அதாவது பாவகிரகங்கள் இருந்தால் அது பாவகர்த்திரி யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இப்போ ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், பேச்சு எல்லாமே தான் 2ஆம் இடத்தை குறிக்கிறது. இது எல்லாமே சிக்கலாகும் 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால். அதுமாதிரி 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம், அது வெளிநாட்டை குறிக்கிறது. அதுதான் சேமிக்கிற இடம் அப்படின்லாம் சொல்ல விஷயங்கள் இருக்குது. இது 2லேயுமே பாவகிரகம் இருந்தால் சரியான குடும்ப அமையறதுலையோ பொருளாதாரத்துலேயோ நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். பேச்சு கூட பிரச்சனையாக வரும். அதுமாதிரி 12ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்ததுன்னா சரியான தூக்கம் இருக்காது, தூக்கம் கெட்டு போவோம், இல்லை தொட்டதெல்லாம் பிரச்சனையாக வரும். இதே மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டில் வெளிநாட்டு போகிறதே தடையாக இருக்கும். அது வெளிநாட்டு போய் சில பேர் ரொம்ப நாள் இருப்பாங்க, பிஆர் கிடைக்காது. அந்த பிஆர் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த 12ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும். இந்த கிரகத்தை பார்த்து இதுக்கு சரியான நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னாலும் ஜெயிச்சிடலாம். அதேமாதிரி சந்திரனுக்கு 2ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பாவகிரகம் இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ பெரிய திறமையான அறிவான நாலேஜான நபராக இருந்தாலும் எப்போதுமே ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். எவ்வளோ திறமையாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே முடங்கி போயிடுவாங்க. இதுதான் முடக்கம். இது அப்போ இந்த முடக்கத்துலேருந்து வெளிவரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இதுக்கு சரியான வழிபாடுங்கிறது வந்து உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்க வந்து துலா லக்னம், துலா லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் இருக்குது விருச்சிகத்தில், 12ஆம் இடத்துல கன்னியில் வந்து பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் பாவகிரக திரியோகம். அவங்க இந்த 2 கிரகமும் அசுப கிரகமும் அவங்கள வந்து நெருக்கி அவங்கள செயல்படாமல் செஞ்சிடும். எவ்வளோ பேர் திறமையும் வெளிவராமல் போயிடும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ஆம் இடமான விருச்சிகம் குறிக்கிற இடம் வந்து மருதமலையை குறிக்கும், மருதமலை முருகனை குறிக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே மருதமலை முருகனை கும்பிடலாம். பொதுவாக மருதமலை முருகனை விருச்சிக ராசிக்காரங்க கும்பிடலாம். இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் துலா லக்னத்தை பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடங்கிறது விருச்சிகம் ஆகிறதுனால மருதமலை முருகன் கோவிலுக்கு ஒரு முறை நிச்சயமாக போயிட்டு அங்கே வந்து எப்படின்னா செவ்வாய் உரை அல்லது சுக்கிர உரையில் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வரணும். ஒன்று இது வந்து சரியாக வரணும் அப்படின்னா. அதே மாதிரி வந்து 12ஆம் இடமாக கன்னி வர்றதுனால கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு 2 புதன்கிழமை போய் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்கள அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த முடக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து உடைப்படும். உடைப்பட்டு இவங்களுடைய உண்மையான அறிவு நாலேஜ் இருக்குல்ல, அது வந்து பிரகாசமாக வரும். இதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். 2வது வாய்ப்பு கிடைச்சாலும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுருவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் பின்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடடா நம்ம இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டு பார்த்துருக்கலாம், பேசி பார்த்துருக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது கேட்டிருப்போம். அப்போ உள்ள புத்தி இப்போ உள்ள புத்தி அப்போ இருந்ததுன்னா எங்கேயோ போயிருப்போம், நல்லா ஜெயிச்சிருப்போம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த முடக்கு தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ முன்பின், அதாவது முன்னாடி ராசி, அதாவது 2வது ராசிலேயோ 12ஆம் ராசிலையும் அசுப கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். அப்போ அசுப கிரகம் அப்படின்னா நம்ம இப்போ பொதுவாக அசுப கிரகங்கிறது வந்து செவ்வாய், ராகு, கேது, சூரியன், இதுதான் அசுப கிரகம். இந்த கிரகங்கள் வந்து 2 பக்கமும் இருந்தது அப்படின்னா பாதிப்பு. அருமையாக கேட்டீங்க. ஏன்னா அசுப கிரகம் நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக வந்து செவ்வாயோ கேதுவோ ராகுவோ 12லேயோ 2லேயோ இருந்தது அப்படின்னா இந்த தோஷத்தை அதிகமாக கொடுக்கும். அவங்க வந்து ஒரு இடத்துல முடங்கி போகிற மாதிரி ஆயிடும். இதற்கான சரியான வழிபாடு இப்போ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா அவருக்கு சுக்கிரதசை வேலை செய்யலை அப்படின்னு கேட்டார்ல, அவருக்கு இந்த அமைப்பு இருந்தது. அதற்கு பிறகு இந்த வழிபாடு பண்ணதுக்கு பிறகு இப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து இந்த இறையருள் கொடுத்துருக்குது. எல்லாமே இறையருள் தான். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. நம்ம ஜாதகத்தில் இப்போ இந்த முடக்க கொடுக்கக்கூடிய கிரகங்களுக்கு போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இதுலேருந்து விடுபட்டு ஜெயிக்கிறதுக்கும் இந்த இறைவன் வந்து நம்ம வழிகாட்டுவார். சார், அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து நல்லது தான் செய்யும்னு கிடையாது, சில இடங்களில் வந்து தீமையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குரு அப்படின்னாலே முழுக்க சுபகிரகம், குரு வந்து கண்டிப்பா நல்லது மட்டும்தான் செய்வாருன்னு சொல்றாங்க. ஆனா அதே கூற்று இங்க சனி பகவான் வந்து முழுக்க வந்து அசுப கிரகம்னு சொல்றாங்க. இது ரொம்ப முரணா இல்லையா? குரு பகவானும் நிறைய இடத்துல கெடுதல் செய்வாரு, சனி பகவானும் நிறைய இடத்துல நன்மை செய்வார் இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம், கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளதுன்னு ஒரு பாடலே இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் நண்பர்கள் வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு பகைவர் வீட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சொந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம சுதந்திரமாக இருப்போம். அதேமாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஓரளவு சுதந்திரம் இருக்கும். அதுமாதிரி பகை வீட்டில் இருந்தோம் ஒரு மோசமான இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம செயல்பட முடியாது. அதனால் வந்து இது மனிதர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் உள்ளது தான். அதேமாதிரி கிரகங்களும் கூட சரியான இடத்துல அமர்ந்திருந்தால் அது வந்து நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்களே வந்து ஒரு இக்கட்டான நிலையில் போய் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களாலே செயல்பட முடியாது. அப்போ அவங்களால நல்ல பலன் கொடுக்க முடியாது. இப்போ சுக்கிரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தால் பரவாயில்ல. இப்போ கேதுவோட சாரத்துலலாம் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். எல்லாரோடையும் அனுசரித்து போக முடியாது. பொதுவாக சுக்கிரனுங்கிறது அனுசரித்து போகிற தன்மை. இப்போ நிறைய அனுசரித்து போகிறதுலாம் சிக்கல் இருக்குது குடும்பத்தில். நான் வந்து கரெக்டாக இருக்கேன், ஆனால் என்னால் மற்றவங்க என் கூட அனுசரித்து போக மாட்டேங்கிறாங்க, நான் அனுசரித்து போகணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல பிரச்சனையாக வருது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த இடத்துலலாம் சுக்கிரன் வந்து பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாரோடையும் நல்லா அனுசரித்து போவாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடந்துப்பாங்க. இதுதான் உண்மையான விசேஷம். அப்போ வந்து எந்த கிரகமும் சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் எந்த கிரகமும் இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா யோகத்தை செய்யும். இப்போ சனி தசையில் நிறைய பேருக்கு பதவி உயர்வெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது. அதேமாதிரி சுக்கிர தசையில் நிறைய பேருக்கு வந்து வீழ்ச்சியும் கொடுத்துருக்குது. அப்போ இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பொதுவாக வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்குறதுல குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துறது வந்து பொதுவாக ராகு கேது செவ்வாய் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் குருவும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். எப்படி அப்படின்னா ஒருத்தவங்க வந்து எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். லக்னத்தில் குரு இருந்தால் அல்லது 7ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனை கொடுக்கும். அதாவது திருமணமே அமைகிறதுல ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லது திருமணம் அமைஞ்சாலும் அதில் திருப்தி இல்லாத நிலை,
இல்லாட்டி பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை, அதாவது சன்னியாசி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியே ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பொதுவாக வந்து லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ குரு இருந்தால் அது சன்னியாசி யோகம். அப்படி தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இது வந்து சரி அப்படி அமைஞ்சிருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களே. சார் எனக்கு லக்னத்தில் குரு இருக்குது, நீங்கள் சொல்கிற உண்மை. லக்னத்துக்கு 7ல் குரு இருக்குது, அதே மாதிரியே வந்து திருமணமாகியும் ஒரு சந்தோஷமான நிலை இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சரியான வழிபாடு ஒன்று சொல்கிறேன். என்ன வழிபாடு அப்படின்னா, திருச்செந்தூர் போகணும். அதுவும் ஒரு வியாழக்கிழமை போய் 3 நாள் வந்து திருச்செந்தூரில் தங்கணும். தங்கி 3 நாளும் வந்து முருகனை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணி கும்பிட்டு வந்தால் இந்த தோஷங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும், திருமணம் தடையாக இருந்தால் நல்ல வரனையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு முருகன். இந்த செஞ்சால் போதும், லைஃப் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சுக்கிரன் அப்படின்னும் போது சுக்கிரன் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா மருதமலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ குரு பகவானால பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூருக்கு போங்க, ஏன்னா அது குரு ஸ்தலம், அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும்னு சொல்றீங்க. இப்போ சனி பகவானால ஒருத்தருக்கு பிரச்சனைனா அவங்க எந்த தலத்துக்கு சார் போகணும்? பொதுவாக சனி பகவானால பிரச்சனை அப்படின்னா, சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனையை பாண்டி முனீஸ்வரனும் தீர்ப்பார், மீனாட்சி அம்மனும் தீர்ப்பாங்க. சனியோட ஆதிக்கம் தான் மீனாட்சி. அவங்க வந்து மீனாட்சியை கும்பிட்டா சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். ஒரு தடவை வந்து நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தை வந்து ஒட்டடை அடிக்கும் போது வந்து, அதாவது இந்த பொங்கல் டைமில் ஒட்டடை அடிப்பாங்களே, ஒரு 9 வயசு குழந்தை வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கு, கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஹோமா ஸ்டேஜ் போயிட்டு. பொதுவாக ஹோமாவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னால அவங்க வந்து மீண்டு வருவாங்களா இல்லையாங்கிறது சொல்ல முடியாது, அதுக்கு டைம் கொடுக்க முடியாது. அப்போ நம்மள்ட்ட அவங்க வந்து வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு புதன்கிழமை வந்து பெருமாளை வழிபட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சனீஸ்வரனை போய் கும்பிட்டுவாங்க, அந்த பாப்பாவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரியே புதன்கிழமை போய் பெருமாளை கும்பிட்டு வியாழக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சனீஸ்வரனை கும்பிட்டு வெளியில் வர்றாங்க. அவங்களுக்கு ஃபோனு, பாப்பா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு மிராக்கலான விஷயம். ஆனால் ஹோமாங்கிறது வந்து திரும்பி வரலாம், திரும்பி வர முடியாமல் போகலாம். அப்போ இந்த சனீஸ்வரனை அவங்க ஜாதகத்தில் சனினால் ஒரு பாதிப்பு ஏற்படுது. சனீஸ்வரனால் மீனாட்சி அம்மனை போய் அவங்க கும்பிட்டு வந்தால் இந்த ஹோமா நிலையில் உள்ள நிலை வந்து மாறும் அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குது. கரெக்டாக அங்கே போய் கும்பிட்டு சனீஸ்வரனை கும்பிட்டு வராங்க, பாப்பா வந்து கண் முழிச்சிட்டாங்க. இதே மாதிரி சனினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா மீனாட்சி அம்மனை கும்பிடலாம், கும்பிட்டா நல்லா நடக்கும். ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள் தான் சார், ஆனால் அந்த நிழல் கிரகங்களும் ஆபத்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு கேது வந்து கெடுதல் கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு சில ராசியினர் இருப்பாங்களே சார், அவங்க எந்த கோயிலுக்கு போகலாம்? பொதுவாக ராகு இதுங்கிறது வந்து ராகுனா தலை, கேதுனா வால் அப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவாக ராகு இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு கர்மா செஞ்சுருக்காங்க, ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்காங்க. நம்ம ஒரு பாவம் செஞ்சுருக்க மாட்டோம். எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவம் செய்யலை, என்னமோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு. ஏதோ முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறவங்கள அவங்களுக்கு அந்த ராகு இது வந்து லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ ராகு இது இருந்தால் ராகு தோஷம். இது பொதுவான அமைப்பு. இப்போ இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து சரியான இடத்துல வந்து அமையலை அப்படின்னா சர்ப்பசாந்தி, அதாவது எப்படின்னா பக்கத்தில் ஏதாவது பாம்பு கோயில் இருக்குது, பாம்பை மையமாக வச்சு கும்பிட்ற இடம்லாம் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் அது பாலாபிஷேகம் ஒன்று, அதாவது பாலாபிஷேகத்தை கொடுத்துட்டு வந்தால் இந்த ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும். பொதுவாகவே ராகு கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பாம்பு வழிபாடு, அதாவது பாம்புக்கு வந்து சர்ப்பத்துக்கு வந்து அபிஷேகம், பாலாபிஷேகம் கொடுத்து வந்தாங்கன்னா இந்த சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும். இது பண்ணிக்கிட்டாலும் போதும். நான் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் இந்த கோச்சாரத்தை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். கோச்சாரங்கிறது பொதுவான பலன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி, அவ்வளோதான், சிக்கிட்டீங்க, ஆபத்து, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. இது வந்து அவங்களே கேட்டோம்னா இது பொதுவான பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் யோகமான திசை நடந்ததுன்னா இதனால எந்த பாதிப்பும் வராது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம விஜய் சாரும் சரி, அண்ணாமலை சாரும் சரி, 2 பேருமே கடகராசி தான். கடகராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக அஷ்டமத்தி நடந்தது. ஆனால் அவங்க 2 பேருக்குமே நல்ல உயர்வு கொடுத்துருக்குது. கரெக்டுங்களா? அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காரு விஜய் சார். அது இவரும் வந்து ஒரு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. பிஜேபியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ அஷ்டம சனி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக பாதிக்கலை. என்ன காரணம்? அவங்க ஜாதகத்தில் நல்லா யோகமாக இருந்தது அப்படின்னா, கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு பாதிப்பும் பண்ணாது. இதுதான் உண்மை. அப்போ உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் சரியாக இருந்தது, யோகமாக இருந்தது அப்படின்னா இந்த கிரக பயிற்சினால் பாதிப்பு கொடுக்காதுன்னு நான் சொல்லலை. பாதிப்பு இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பாக கொடுக்காது. ஒரு வேகத்தடை மாதிரியே, இப்போ ஒரு பயணம் போகிறோம், ஒரு வேகத்தடை வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி
மூவ் பண்ணி போகிறோம். அதனால அந்த பயணம் தடைப்படுறது கிடையாது. அது வேகத்தடை மாதிரி தான் இந்த கோச்சாரம். நம்ம ஜாதகத்தில் தசை நல்லா இல்லை அப்படின்னா அது பெரிய ஆபத்து தான், பெரும் பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு முடக்கு தோஷம்னா என்ன, அந்த தோஷத்துக்கு எப்படியெல்லாம் பரிகாரம் செய்யலாம், முக்கியமான கிரகங்கள், மக்கள் பயப்படுற கிரகங்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா நேயர்களுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு நிச்சயமா கேட்டுக்கிறோம். மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.